நெறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குருஜி. ஸ்ட்ரெஸ் இருந்தா என்ன மாரி மனநிலை ஒருத்தருக்கு இருக்கும்? அதிலிருந்து எப்படி வெளிவரது? இப்படி மக்களுக்கு தேவையான நெறைய நல்ல பதிவுகள் நீங்களும் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு, இந்த 3 நபர்கள் கிட்ட கருணையே காமிக்காதீங்க. இவங்க செய்றது எல்லாம் தவறு. இந்த 3 நபர்கள ஒதுக்கி வைங்க அப்படின்னா, எந்த நபர்கள சொல்லுவீங்க? கருணைன்றது நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ம். அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு ஜீவராசிக்கும் கருணை காட்டணும். ம். தன் உனக்கு துரோகமே பண்ணுறான் அப்படின்னா கூட நீங்கள் அவனுக்கு கருணை காட்டலாம், ம். தப்பு இல்லை. ம். ஏன்னா கருணை கருணை காமிக்கிறது காட்டணும், நல்லதுதான். நல்லது. ம். அது உங்களுக்கு கெட்டதை நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. ம். அந்த இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு கெட்டதை நடக்கிற மாதிரி தெரியும். ம். ஆனால் அவன் உங்களை ஏமாத்துறா தெரிஞ்சும் நீங்கள் அவனுக்கு கருணை ஏன் காட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் இறைவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. உன்னோட மிகப்பெரியவன் இறைவன். ம். அவனுக்கு தெரியும் ஒன்று என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணவன நம்ம என்ன பண்ணணும். அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது சராசரி ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு 3 நபர் இருக்காங்க. அந்த 3 நபர் மட்டும் நீங்கள் தண்டிக்க வேணாம், அவங்கள மன்னிக்கவே வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட நீங்கள் தூரமாக இருந்தாலே போதும். குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குருஜி. ஸ்ட்ரெஸ் இருந்தா என்ன மாதிரி மனநிலை ஒருத்தருக்கு இருக்கும்? அதுல இருந்து எப்படி வெளிவரது? இப்படி மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல பதிவுகள் நீங்களும் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு, இந்த 3 நபர்கள் கிட்ட கருணையே காமிக்காதீங்க. இவங்க செய்யறது எல்லாம் தவறு. இந்த 3 நபர்களை ஒதுக்கி வைங்க அப்படின்னா எந்த நபர்களை சொல்லுவீங்க? மகா அவதார் பாபாஜி அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, கருணைன்றது நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு ஜீவராசிக்கும் கருணை காட்டணும். தன் உனக்கு துரோகமே பண்ணுறான் அப்படின்னா கூட நீங்கள் அவனுக்கு கருணை காட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீ கருணை காட்டுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அப்போது கருணை காட்டுறது நல்லது. அது உங்களுக்கு கெட்டதை நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. அந்த இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு கெட்டதை நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவன் உங்களை ஏமாத்துறா தெரிஞ்சும் நீங்கள் அவனுக்கு கருணை ஏன் காட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் இறைவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அவ்வளோதான், சிம்பிள். அதனால் நம்ம ஐயோ நம்மளுக்கு அவன் துரோகம் பண்ணி கூட நம்மளுக்கு அவன் பேரை கருணை காட்டுறது, நம்ம மனுஷன் தானே, இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். நல்லா இருந்துட்டு போ, என்னை ஏமாத்துறியா, நல்லா இருந்துட்டு போ. நீங்கள் அவனை சாப விட வேணாம், அவனை பழி விட வேணாம், பழி வாங்க வேணாம், அடிக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. உன்னோட மிகப்பெரியவன் இறைவன். அவனுக்கு தெரியும் ஒன்று என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணவன நம்ம என்ன பண்ணணும். அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது சராசரி ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு 3 நபர் இருக்காங்க. அந்த 3 நபர் மட்டும் நீங்கள் தண்டிக்க வேணாம், அவங்கள மன்னிக்கவே வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட நீங்கள் தூரமாக இருந்தாலே போதும், விலகிடணும், அவ்வளோதான் அப்படின்னு வச்சுங்களேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று உங்கள் அமைதியை கெடுக்கிறவன். உங்களோட அமைதினா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உங்கள் வீடு வாசல் ஒன்று இருப்பீங்க. ஆனால் உங்களை வீண் சண்டை வலிப்பான், வீண் வம்பு வலிப்பான். நீங்கள் ஒன்று பேசுனா அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுவான். ஏன்னா நீங்கள் அப்போ தான் டவுன்ஃபால் ஆவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷனை உடைப்பான். எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துங்களேன், நம்மளோட பேச்சை வச்சு சொல்லுவோம். இப்போ தியான நிலைக்கு போகும்போது அந்த தியான நிலத்தத்தை கெடுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனை பார்த்து என்ன பண்ணோம், அவனை மன்னிக்கிறீங்களோ தண்டிக்கிறீங்களோ, ஆனால் நீங்கள் அவன்ட்டு ஒதுங்கி ஊரமாக வந்துடுங்க. அதை மட்டும் ஒன்று ஃபாலோ பண்ண. ஒன்று. ரெண்டாவது நபர் உங்களோட முயற்சியை கெடுக்கிறவன். அது கூட இருக்கணும், இல்லைன்னா நடுவில் பழகிறாங்களோ, இல்லை இடையில வராங்களோ, இல்லை வேலையில் வராங்களோ, நீங்கள் முயற்சி பண்ணும்போதெல்லாம் உங்களை கெடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஆளுங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நபர்கிட்டையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, அவனை தண்டிக்கிறீங்களோ மன்னிக்கிறீங்களோ, ஆனால் ஒதுங்கிருங்க. புரியுதுங்களா? ஏன் தண்டிக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, அது தண்டிக்கிறதுக்கு படைச்சவன் இருக்கான் மேலே, பெரிய சக்தி ஒன்று இருக்குது, இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்கள் தண்டித்து நீங்கள் பாவத்துக்கு ஆளாகக்கூடாது. ஒதுங்கிருங்க.
தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, துஷ்டனை கண்டா தூர விலகு. தூர விலகு. அந்த மாதிரி விலகிடு, அவ்வளோதான். நம்மளுக்கு சரியில்லைன்னும் போது நம்ம ஏன் போடணும்? நம்ம சரியில்லை நம்ம ஏன் பழகணும்? நம்ம ஒதுங்கிருங்க. 2 3வது நபர் நம்ம கூட இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். தம்பி இது பண்ணாத, இது சரியில்லை, இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் இது தப்பாக முடியும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்ம சொன்னாலுமே நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்து அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்பான். இப்படி ஓட்டக்கூடாதுப்பா, தப்பாக ஆக்சிடென்ட் ஆகணும்னு கேட்க மாட்டான். இப்படி பேசக்கூடாதுப்பா, இப்படி ஃபோன் பேசக்கூடாதுப்பா, இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, இப்படி படிக்கக்கூடாதுப்பா, நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவன் கேட்கவே மாட்டான். நீ என்ன சொல்கிறது நம்ம எனர்ஜி தான் லாஸ் ஆகும். அந்த மாதிரி ஆள்கிட்ட என்ன பண்ணணும், திருப்பி அவனுக்கு அட்வைஸை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அட்வைஸுன்றது மிகப்பெரிய ஒரு பொருள். அந்த அட்வைஸ்ன்றது சில பேரோட ஞானக்கண் திறந்துடும். அவங்க பிளாங்காக இருப்பாங்க, யாருன்னா ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க, அந்த அட்வைஸ் கேட்டு இன்றைக்கி ஜாம்போன்லாம் இருக்காங்க, சாதிச்சவங்களாம் இருக்காங்க அட்வைஸை கேட்டு. ஒரு புக்கு படித்தவங்களாம் இன்றைக்கி யோகிமா, ஒரு புக்கு படித்தவங்களாம் இன்றைக்கி ஆசான்மா. புக்கு எழுதுனவங்க ஒரு ஆசான்னா புக்கு படித்தவங்க ஆசான். படித்தவங்களே குருவோ யோகி ஆசான் ஆகும்போது அப்போ எழுதுனவங்க என்ன நிலைமையில் இருந்திருப்பாங்க பாருங்க. சொல்லுங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவனா ஒரு ஆளாக நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணோம், தட்டி விட்டுறணும். போயிடு, நம்ம தூசி மாதிரி தேவையில்லை. நீ எவ்வளோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த அட்வைஸ் அவன் ஏற்றுக்கலாம், சரிப்பா உங்கள் இஷ்டம்னு சொல்லி ஒதுங்கிடணும். இந்த 3 நபர், ஒன்று உங்கள் வளர்ச்சி கெடுக்கிறவன், 2வது உங்கள் அமைதி கெடுக்கிறவன், 3வது நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சரி அவன் காதலே வாங்காமல் உங்கள் சொல்ல மீறி செய்கிறவனை பக்கத்திலே வச்சுக்காதீங்க. இந்த 3 பேருக்கு நீங்கள் தூரமாக இருந்தாலே நீங்களும் அமைதியாக இருக்கலாம். ஏன் இந்த 3 பேர் ஒதுக்க சொல்கிறீங்க குருஜி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கூட இந்த மாதிரி நபர்களால் அது கெட்ட எனர்ஜியாக மாறிடும், சிங்க் ஆகிடும். நீங்கள் தூய்மையான ஆள், அவன் சரியில்லாத ஒரு பர்சன், அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களே பார்க்குற கண்ணும் அப்படி தான் தெரியும். அப்போ உங்கள் பாசிட்டிவ் அவன் நெகட்டிவ் ஒன்று சேர்ந்துடும். அதனால் நீங்கள் தூய்மையானவே இருந்துட்டு போங்க. புரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஒரு குழப்பம் இருந்திருக்கும் எல்லாருக்குமே, யாரெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கலாம், யார்கிட்டேருந்து விலகி இருக்கலாம். ரொம்ப சிறப்பாக 3 நபர் விலகிடுங்க விளக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அருமையான பதிவு கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.